லண்டன் கனவில் அண்ணாமலை வெயிட் பண்ண சொன்ன அமித்ஷா அடுத்த தலைவர் யார்? விரிவாக காண்போம். அண்ணாமலை லண்டன் பயணம் பற்றி முடிவு எடுக்காமல் பாஜக தேசிய தலைமை காலதாமதம் செய்து வருவதாகவும், யாரை இடைக்கால தலைவராக நியமிப்பது என்பது தொடர்பாக குழப்பத்தில் உள்ளதால் தகவல் வெளியாகி உள்ளது. அண்ணாமலை அரசியல் வாழ்க்கை கொஞ்சம் ஒதுக்கி வைத்துவிட்டு மீண்டும் கல்லூரி மாணவராக மாற இருப்பதுதான் இப்போதைக்கு தமிழக அரசியலில் ஹாட் நியூஸ். சர்வதேச அரசியல் பற்றி படிப்பதற்காக இந்தியாவில் உள்ள 12 அரசியல் தலைவர்களுக்கு லண்டனில் உள்ள ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகத்திலிருந்து அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது. அதில் ஒருவராக அண்ணாமலை தேர்வாகி உள்ளார். இதற்காக அவர் செப்டம்பர் லண்டன் பயணம் மேற்கொள்ள இருக்கிறார். அங்கே அவர் 6 மாதங்கள் தங்கி படிப்பார் என தெரிய வருகிறது. முதலில் 1 மாதம் என்றுதான் சொல்லப்பட்ட வந்த நிலையில் இந்த படிப்பு 6 மாதம் இருக்கும் என்று பிறகு தகவல் வெளியாகியானது. இந்த விவகாரம் பற்றி விளக்கம் அளிக்காமல் அண்ணாமலை கட்சி தலைமை அனுமதி அளித்த பிறகே வெளிப்படையாக பேச முடியும் என்று கூறியிருந்தார். இந்த விஷயம் தொடர்பாக காங் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை அண்ணாமலை லண்டனுக்கு சென்று உலக அரசியல் கற்றுக்கொண்டு அமெரிக்க அதிபர் ஆவதற்கு முயற்சி செய்கிறார் என்று கூறியிருந்தார். இதற்கு பதிலளிக்கும் வகையில் பேசிய அண்ணாமலை, கட்சியில் அனுமதி கேட்டிருக்கிறேன், அது கிடைத்த பிறகுதான் நான் அது பற்றி வெளிப்படையாக சொல்ல முடியும் என்றவர். செல்வ பெருந்தகை விமர்சனம் பற்றி பேசும்போது, அவரை போல ரவுடி என்றும் மக்கள் என்னை பற்றி சொல்லவில்லையே, குற்ற பின்னணி கொண்டவர் அவர் இன்று காமராஜர் அமர்ந்த பதவியில் உட்கார்ந்ததா என்று கூறியிருக்கிறார். அதன் பின்னர் அவரது லண்டன் பயணம் பற்றி பேச்சு இல்லாமல் இருந்தது. அப்படி அண்ணாமலை லண்டன் போனால் யார் மாநில கட்சியின் பொறுப்புகளை கவனித்துக் கொள்வார்கள் என்று கேள்வி எழுந்தது. இது தொடர்பாக பாஜக வட்டாரத்தில் பெரிய எதிர்பார்ப்புகள் தொண்டர்கள் மத்தியில் கிளம்பின. தேர்தல் களத்தில் அண்ணாமலையை பாஜக முன்னிலைப்படுத்தி பல வேலைகளை செய்தது. அவரால் தான் அதிமுக கூட்டணி உடைந்தது. ஆனால் ஒரு சில தொகுதிகளை வென்று தன் மீதான நம்பிக்கை எப்படியாவது காப்பாற்றியுள்ளார் என்ற அண்ணாமலை திட்டமிட்டிருந்த நிலையில் வழக்கமாக கிடைக்கும் கன்னியாகுமரி கூட கை நழுவி போய்விட்டது. இந்த தோல்வியை பொறுப்பேற்று அவரே தனது பதவியை ராஜினாமா செய்திருக்க வேண்டும் என்று கமலாலயத்திற்குள் உள்ளாகவே ஒரு கோஷ்டி குரல் எழுப்பி வருகிறது. குறிப்பாக மூத்த பாஜக தலைவர்கள் அண்ணாமலை மீது நம்பிக்கை இழந்துள்ளதாக சொல்கிறார்கள். காவல்துறை வட்டாரத்திலிருந்து அரசியல் உலகத்திற்கு காலடி எடுத்து வைத்த அண்ணாமலை இன்னும் அரசியலை பக்குவமாக அணுக வேண்டும் என்று மூத்த ஊடகத்தினர் கூட கருத்து கூறி வருகின்றனர். இதனால் அரசியல் களத்தை பற்றி அறிவதற்காகவும் சர்வதேச அரசியல் சூழல்களை புரிந்து கொள்வதற்காகவும் அண்ணாமலை லண்டன் சென்று படிக்க முடிவு எடுத்திருக்கிறார். வெறும் வாரும் அரசியல்வாதிகளை நம்பினால் மட்டும் போதாது என்பதையும் அவர் உணர ஆரம்பித்துள்ளார் என்று சொல்கிறார்கள். ஆனால் தேசிய தலைமை கொஞ்சம் காலம் பொறுமை காக்குமாறு அண்ணாமலையின் ஆர்டர் போட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது. இந்நிலையில் தான் இதை பற்றி பேசியுள்ள திருச்சி சூர்யா, அண்ணாமலை லண்டன் போவது உறுதி. அந்த இடைப்பட்ட காலத்தில் தமிழிசை சவுந்தரராஜனை பொறுப்பாக நியமிக்க உள்ளது தலைமை. இப்போதைக்கு அவர் அண்ணாமலை இடத்தை பிடிக்க பலகட்ட முயற்சிகளை செய்து வருகிறார். ஏனென்றால் அவரது ஆளுநர் பதவி பறிபோய்விட்டது. வெற்றி பெற்றிருந்தால் மத்திய அமைச்சராகி இருப்பார். அதற்கும் வழியில்லை. இப்போது தமிழிசை அரசியல் எதிர்காலம் கேள்விக்குறியாகி உள்ளது என்றும், ஆகவே அவர் மாநில தலைமை பதவியை பெற்று முயன்று வருகிறார் என்று கூறினார். கடந்த மக்களவைத் தேர்தலில் பாஜக ஒரு இடத்தில் கூட வெற்றி பெறவில்லை என்றாலும் அதிக வாக்கு சதவீதத்தை பெற்றுள்ளது என்று மோடியை குறிப்பிட்டபடி பேசும் அளவுக்கு அண்ணாமலை செல்வாக்கு உயர்ந்துள்ளது. தமிழிசை தலைமையில் இருந்தபோது இந்த அளவுக்கு என் மண் என் மக்கள் போன்று யாத்திரைகள் எல்லாம் கட்சி நடத்தவில்லை. மேலும் இடைத்தேர்தல்கள், உள்ளாட்சி தேர்தல் என பல கட்ட பணிகள் தொடர்ந்து நடக்க உள்ளதால் அண்ணாமலை படிப்பு விஷயத்தை கொஞ்சம் தள்ளி போக சொல்லி இருப்பதாக ஒரு பக்கம் நியூஸ் கசிந்து வருகிறது.
அதே சமயம் கட்சியின் மூத்த தலைவர்களாக வானதி சீனிவாசன் அல்லது நயினா நாகேந்திரன் இவர்களில் ஒருவர் யாரேனும் பொறுப்பு தலைவராக நியமிக்கப்படலாம் என்றும் சொல்கிறார்கள். அதை அண்ணாமலை விரும்பவில்லை என்றும் அவரது தேர்வில் நாராயணன், திருப்பதி அல்லது கரு நாகராஜன் ஆகிய இருவரும் உள்ளதாகவும் சொல்லப்படுகிறது. இந்த லண்டன் வாய்ப்பு அண்ணாமலையை தேடி வந்துள்ளது. அதை தவறவிட்டால் திரும்ப கிடைக்காது. ஆகவே அழுத்தம் கொடுத்து இந்த நல்ல வாய்ப்பை பயன்படுத்தி ஆக வேண்டும் என அண்ணாமலை துடித்து வருகிறார் என்று அவரது நட்பு வட்டம் தகவலிருந்து தற்றி வருகிறது. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ணாமலை நினைப்பது நடக்குமா, இல்லை மற்றது நடக்குமா? அவர் லண்டனுக்கு செல்வாரா, செல்ல மாட்டாரா? உங்களுக்கு தெரிந்த பதிலை கருத்துக்கு அனுப்பி சொல்லுங்கள் கமெண்ட்ல. என்ன நடக்கிறது என்று பார்ப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மகளே.